எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கிளாஸ் 6 தமிழ் இயல் 4ல் இணை எழுத்துக்கள் பேலன்ஸ் இருக்குது. இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா, சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் உள்ள ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களுக்கிடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள். வல்லினத்திற்கு மெல்லினம் வந்து இணை எழுத்துக்கள்ங்கிறாங்க. வல்லினத்திற்கு மெல்லினம் இனமாகும். அதாவது கசட தபர ஞன நமன. இப்போ வல்லினத்திற்கு மெல்லினம் வந்து இனமாகும்னு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு: திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். இப்போ வல்லினத்திற்கு மெல்லினம் இனமாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இடையின எழுத்துக்கள் ஆரம் எரல வளல ஒரே இனம்னு கொடுத்துருக்கான். இடையின எழுத்துக்கள் வந்து ஒரே இனம். எரல வளல இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம். வல்லினத்திற்கு மெல்லினம் இனமாகும். அதே மாதிரி உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடில் வந்து இனம். இது எப்படின்னா, உயிரெழுத்துக்கள் அ இல குறிலு எழுத்துக்களுக்கு வந்து நெடில் எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்களாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ உயிரெழுத்துக்கள் அ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஓ ஓ, ஐக்கு ஈ கொடுத்துருக்கான், அவுக்கு ஊ கொடுத்துருக்கான். இப்படி தான் குழப்பம். இதை மட்டும் பார்த்துங்க. அ இ உ ஏ ஏ ஓ ஓ. ஆனால் இந்த ஈக்கு 2 வருது, ஈயும் ஐயும். அப்படியாம வச்சுக்கோங்க. ஊக்கு வந்து ஊவும் வரும், அவ்வும் வரும். இப்படியாம வச்சுக்கோங்க. ஈக்கும் ஊக்கு மட்டும் 2 வருது. அப்படியாம வச்சுக்கோங்க. அடுத்தது, ஆயுத எழுத்திற்கு இணை எழுத்து இல்லை. ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை. அப்போ எந்த எழுத்திற்கு இணை எழுத்து இல்லை? ஆயுத எழுத்திற்கு. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடில் இனம், வல்லினத்திற்கு மெல்லினம் இனமாகும். இடையின எழுத்துக்களுக்கு ஒரே இனம். இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம். இதில் ஈக்கு மட்டும் ஈயும் வரும், ஐயும் வரும். ஊக்கு ஊவும் அவ்வும். இந்த லாலா வரதை வந்து சேர்ந்து வரும். ஞாபகம் வச்சுக்கணும், கூவா வச்சுக்கணும். அடுத்தது சுட்டெழுத்துக்கள். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் எத்தனைனா 3. ஆ இ உ. அ இ உ. இதில் ஊங்கிற எழுத்தை வந்து நம்ம சுட்டெழுத்தாக பயன்படுத்துவது கிடையாது. அப்போ எதை பயன்படுத்துகிறோன்னா ஆவும் ஈயும். சுட்டெழுத்துக்கள் அ இ உ. இதில் ஊங்கிற எழுத்தை வந்து நம்ம பயன்படுத்துவது கிடையாது. அடுத்து அகச்சுட்டு அப்படின்னா என்னென்னா, சுட்டெழுத்துக்கள் வந்து சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு. இதுக்கு எடுத்துக்காட்டு அவன், இவன், அது, இது. இதெல்லாம் வந்து அகச்சுட்டு. சொல்லின் உள்ளேயே அகத்தேவே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு. இந்த சுட்டெழுத்துக்களை வந்து 5 வகையாக பிரிக்கிறோம். அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, சுட்டு திரிவு. 5 வகைகள். இப்போ அகச்சுட்டு பார்த்துட்டோம். அடுத்து புறச்சுட்டு. புறச்சுட்டுனா அது நேர் ஆப்போசிட். சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு. இதுக்கு எடுத்துக்காட்டு அவ்வானம், இம்மலை, இந்நூல். சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு. அவ்வானம், இம்மலை, இந்நூல். அண்மை சுட்டுனா என்னென்னா, அருகில் உள்ளவற்றை சுட்டுவது அண்மை சுட்டு. அருகில் உள்ளவற்றை சுட்டுவது அண்மை சுட்டு. இது முக்கியம். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ. அதே மாதிரி அடுத்து வரப்போகுது செய்மை சுட்டு. அதுக்குரிய எழுத்து ஆ. 3 சுட்டெழுத்துக்கள் பார்த்தோம், ஆ இ உ அப்படின்னு. இதில் வந்து ஆங்கிறது வந்து செய்மை சுட்டுக்குரிய எழுத்து, ஈ அப்படிங்கிறது அண்மை சுட்டுக்குரிய எழுத்து. ஆ வந்து செய்மை சுட்டுக்குரிய எழுத்து, ஈ வந்து அண்மை சுட்டுக்குரிய எழுத்து. இது வந்து அண்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. அடுத்தது செய்மை சுட்டு. செய்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து ஆ. தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது செய்மை சுட்டு. இதுக்கு எடுத்துக்காட்டு அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். அதாவது அண்மை சுட்டுனா என்ன படித்தோம்? அருகில் உள்ளவரை சுட்டுவது. இப்போ செய்மை சுட்டுனா நேர் ஆப்போசிட். தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது செய்மை சுட்டு. அப்புறம் இந்த ஊங்குற சுற்றெழுத்தை வந்து அந்த காலத்தில் பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, இப்போ நம்ம பயன்படுத்தலை, அந்த காலத்தில் பயன்படுத்துகிறாங்க. எதுக்குன்னா, அருகில் உள்ளவற்றையும் தொலைவில் உள்ளவற்றையும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊங்கிற சுற்றெழுத்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு உது, உவன். இப்போ இல்லை. இதை எடுத்துக்காட்டை கொடுத்துட்டு இது இதில் உள்ள சுற்றெழுத்து எதுன்னு கேட்டாங்கன்னா ஊ, உது, உவன்.
அடுத்தது லாஸ்ட் ஒன், 5வது வகை வந்து சுட்டுத்திரிபு. ஆகி ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டுத்திரிபு. இந்த ஆகிங்கிற சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டுத்திரிபு. இதுக்கு எடுத்துக்காட்டு, அம்மரம் இவ்வீடு ஆகிய புற சுட்டுக்களை அந்த மரம் இந்த வீடு என்று அழைக்கிறோம். இது வந்து சுட்டுத்திரிபு. ஸோ சுட்டெழுத்துக்கள் 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, சுட்டுத்திரிபு. அகச்சுட்டுனா சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது. புறச்சுட்டுனா சொல்லின் வெளியே. அண்மை சுட்டுனா அருகில். செய்மை சுட்டுனா தொலைவில். சுட்டுத்திரிபுனா அந்த சுட்டெழுத்துக்கள் அப்படி திரிந்து சுட்டுப்பொருளை தருவது. இது வந்து சுட்டுத்திரிபு. அடுத்தது வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் வந்து வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் வந்து எத்தனை? 5. எய்யா, ஆ, அவோ, ஏ. இதே ஆர்டரில் படிச்சுக்கணும். எய்யா, ஆவோ, ஏ. எய்யா, ஆவோ, ஏ. எய்யா, ஆவோ, ஏ. எய்யாங்கிறது மொழிக்கு முதலில் வரும். ஆவோங்கிறது மொழிக்கு இறுதியில் வரும். ஏங்கிறது மொழிக்கு முதல்லையும் வரும், இறுதியில் வரும். எய்யா, ஆவோ, ஏ. இப்படி எய்யா, ஆவோ, ஏ. எய்யா, ஆவோ, ஏ. 5 வினா எழுத்துக்கள். எய்யா முதல்ல வரும், ஆவோ இறுதியில் வரும், ஏ வந்து முதல்லையும் வரும், இறுதியிலே வரும். இதுக்கு எடுத்துக்காட்டு, எங்கு, யாருக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டில் வருது. இறுதியில் வரும்னா லாஸ்ட்டில் வருது. அப்போ பேசலாமா, தெரியுமோ அப்படின்னு. முதல்லை வரும், இறுதியில் வரும்னா அதுக்கு எடுத்துக்காட்டு, ஏன். முதல்லை வருது. நீதானே, ஏ சவுண்டு இறுதியிலே வருது. இப்படி தான் வந்து வினா எழுத்துக்களில் 5 வினா எழுத்துக்கள் இருக்குது. அடுத்தது அகவினா. அகவினானா வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே, அப்போ உள்ளேயே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து எது, யார், ஏன். இந்த வினா எழுத்துக்களில் வந்து இந்த சொற்களில் உள்ள இந்த வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கு வந்து பொருள் இல்லை. இப்போ இதில் ஏ வந்து வினா எழுத்து, யா வந்து வினா எழுத்து, ஏ வந்து வினா எழுத்து. இதை நீக்கினா வெறும் இங்கே தூ தான் இருக்கும், இங்கே இரு இருக்கும், இங்கே இன்னு இருக்கும். ஸோ மற்ற எழுத்துக்கு பொருள் இல்லை. அந்த மாதிரி வரும் அகவினா. ஆனால் புறவினா வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வரும். இது அகத்தே இருந்து, ஸோ புறத்தே இருந்து வினா பொருளை தருவது. இதுக்கு எடுத்துக்காட்டு அவனா, வருவானோ. இதில் வந்து இந்த வினா எழுத்துக்களை நீக்கினாலும், இப்போ ஆ, ஓ அப்படி நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தரும். அந்த மாதிரி வர்றது வந்து புறவினா. இதில் வந்து வினா எழுத்துக்களை நீக்கிட்டால் பிற எழுத்துக்கு பொருள் இல்லை. இதில் வினா எழுத்துக்களை நீக்கிவிட்டா, இப்போ அவனா, ஆ, வருவானோ, ஓ, இந்த வினா எழுத்துக்களை நீக்கிவிட்டாலும் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தருது. அது வந்து புறவினா. நீ அடுத்த கிளாஸில் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம மயங்கொலிகள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.